அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் வெளியில் வரும்போது என்ன இந்த மாதிரி கிராப்பில் இருக்கிறதுனால கையில் ஒரு சீப்பு வச்சுக்கணும். நார்மலாக சீப்பு இருக்கும். அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பொட்டு இருக்கும். இல்லைன்னா இதை விட வெரைட்டியாக வேறு ஏதாவது பொட்டு நான் வாங்கி வச்சுக்குவேன். சரி, இப்போ ஏன் சீப்பை காட்டுறேன், இப்போ ஏன் பொட்டை காமிக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இது நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா இல்லை காசு கொடுக்காம எனக்கு கொடுத்தாங்களா அல்லது எங்கேயாவது இருந்து கண்டு எடுத்துகிட்டு வந்தேனா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் சில விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் இன்னும் கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, ஒரு பக்கம் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அல்லது ஒரு பணங்காசு கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி கேட்காதீங்க. ஒரு காப்பி பொடி வாங்கிட்டு வாடா கண்ணா, கடைக்கு போய் வாங்கிட்டு வா கண்ணான்னு சொல்கிறதுல தப்பில்லை. பக்கத்து வீட்டில் போய் ஒரு காப்பி பொடி வாங்கிட்டு வா, பக்கத்து வீட்டில் போய் ஒரு சர்க்கரை வாங்கிட்டு வா. எந்த ஒரு விஷயமும் எமர்ஜென்சிக்கு தான் நம்ம பக்கத்தில் கேட்கவோ இல்லை வாங்கவோ ஏதாவது செய்வோம். ஆனால் இந்த குழந்தைகளை அனுப்பி அவங்கக்கிட்ட அதை வாங்கிட்டு வா, இவங்கக்கிட்ட இது வாங்கிட்டு வான்னு சொன்னோம். ஒரு சிலர் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட பையனை அனுப்பி ஒரு 1000 ரூபீஸ் இருந்ததுன்னா அம்மா ஜிபே பண்ண சொன்னாங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்தால் கையில் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க? அந்த பையனை அனுப்பி கேட்குறாங்க. நாளைக்கு அந்த பையனுக்கு என்ன தோணியது தெரியுமா? இது நம்ம போய் தாராளமாக கேட்கலாம் போல் இருக்குது, எல்லாருமே நம்ம இந்த மாதிரி கேட்டால் கொடுப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு தான் முதல் யோசனை அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினச்சோமா இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோமா இல்லை பகையாக நினச்சோமா அப்படிங்கிறது இந்த பொட்டுக்கும் சீப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் மாதிரி. சும்மா காசு கொடுத்து வாங்கினோமா இல்லை கீழே கடந்து எடுத்தோமா அப்படிங்கிறது மாதிரி இப்போ பல விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்போம். இப்போ இந்த குழந்தைகளை நீங்கள் அனுப்பி கேட்கும்போது சிறு வயசுலேருந்தே நீங்கள் அந்த குழந்தைக்கு கடன் வாங்குறதோ அல்லது மற்றவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தேவையில்லாமல் பதிய வைக்கிறோம். பொதுவாக நல்ல விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறேங்க, தீய விஷயத்துக்காக சொல்ல வரல. அப்போ நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகளும் இது ஈஸியாக இருக்கும் போல இருக்குன்னு நாளைக்கு அந்த பணத்தினால அந்த குழந்தைகளுக்கு வளர 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 நம்ம இது வாங்கி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது வாங்கி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட் வரும்போது அவங்களோட பேக்ரவுண்டு சுத்தமாக நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பெரிய அளவில் பெரிய கடன் சுமைகள் வர ஆரம்பிச்சிடும். எமர்ஜென்சிக்கு வாங்குறதா எமர்ஜென்சிக்கு கட்டுறதா அதுக்கு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த குழந்தைகளை அனுப்பிச்சு இந்த சின்ன சின்ன விஷயங்களை கேட்குறதுங்க போது அவங்களுக்கு சுயமாக வாங்கணும், நம்மக்கிட்ட இருந்தால் நாம் வாங்கினாலே அது நம்மக்கிட்ட அது பொருளாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணமாகப்பட்டது அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு பாக்ஸு ஒரு பேனா இதெல்லாம் குழந்தைகிட்ட ஒன்று தொலைஞ்சாலும் சாமி தொலையாமல் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினதுனுடைய விலையை பற்றி சொல்லுங்கள். பத்திரமா கொண்டு வரணும் சாமி, ஏன்னா எங்ககிட்ட இல்லைன்னா யார்கிட்டையும் கேட்க முடியாது, சப்போஸ் அவங்கக்கிட்ட இல்லைன்னா உனக்கு கொடுக்க முடியாது, அதனால் நாம் தான் அந்த பொருள்களெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். இதை 1,00,000 பேர் 1000 பேர் 1000 விஷயம் 1000 விதமாக சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே தொடங்குறீங்களோ அந்த முடிச்சு சின்ன சின்னதாக பணம் வாங்குற சொல்கிற முடிச்சு நாளைக்கு அவங்களுக்கு ஃப்யூச்சர் வரும்போது இந்த முடிச்சு அவங்கள லாக் பண்ணிடும். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயம் இது கேட்குறக்கு என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் நியாயமாக சில விஷயங்கள்லேயே அனுபவங்கள்லேயும் இருந்தவங்க கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மினிமம் 5 வயசுக்கு மேலே, ஒரு சிலருக்கெல்லாம் 3 வயசு 3.5 வயசுலேருந்தே அந்த ஞாபக சக்தியானது ரொம்ப அபிவிருத்தியாக இருக்கும், சரிங்களா? அங்கே என்ன நம்ம பேட்டர்னில் போட்டு அந்த குழந்தைக்குள்ளே வச்சிட்ருக்குறோமோ அதுதான் ஃப்யூச்சரில் அது அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் மெயின் விஷயம் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறது தான். அந்த ஸ்டார்டிங் லெவல் என்ன ஆகுதுன்னா எதை கேட்டாலும் எங்கேயும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்கலன்னு அவங்க மோசம். அவங்க கேட்டப்போ அவங்களுக்கு அந்த தேவையான பொருள் ஏன்னா கொடுக்கலன்னு வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த குழந்தை சொல்லுமா, ஆமாம் அவள் வச்சுட்டே கொடுக்கலையா இருக்கும், இல்லைன்னா அவன் வச்சுட்டே கொடுக்கலையா இருக்கும், அதை வாங்கினா இதை வாங்கினா இன்றைக்கி நான் 10 ரூபா கேட்கும்போது கொடுக்கலையான்னு இவங்க வீட்டில் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு அவங்கள வில்லனாக தோணும். ஆனால் நம்ம போய் கேட்டது கடன், அது நாளைக்கு நம்ம வளரும்போது அதை நம்மளை சூழ்ந்துரும் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு ஒருபோதும் தெரியாது. தயவு செய்து உங்களுடைய தேவைகள் எங்கே தேவையோ நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் போய் பேசி வாங்கிட்டு வாங்க.
அதில் நீங்கள் அடுத்தடுத்து என்ன செலவு செய்கிறீங்களோ அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. நம்ம சம்பாரிச்சா இப்படி பண்ணிக்கலாம் கண்ணா, இல்லைம்மா இப்படியெல்லாம் நம்ம சேர்த்து வச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலான்னு சில விஷயங்களை குழந்தைக்கு சிறு வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க. வீட்டில் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் முதல் கொண்டு பிள்ளைகளுக்கு விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரமோ இல்லையோ, ஆம்பளைகளுக்கும் நம்ம பிள்ளைகளை நம்மளை நம்பி எல்லாம் வருவாங்க, நம்மளும் அவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்ப்பா, நம்ம ஒரு பொறுப்புகள்லாம் சில வயசில் வரும் அப்படின்னு சிறு வயசுலேருந்தே நீங்கள் மெல்லமாக நகர்த்தும் போது கரெக்டாக அந்த வயசு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு பாசி படுற மாதிரி அதை அவங்களுக்கு மனசில் பிடிச்சிக்கும். இந்த விஷயம் கேட்குறதுக்கு அல்லது விளக்கம் சொன்னதுக்கு உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் இது கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்கள் குழந்தைய ஃப்யூச்சரில் கடன் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, உதவி செய்யணுங்கிற இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி பழக்காதீங்க, இப்படி கொடுத்து பழக்கணும், இது கொடுத்தாதான் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும், அதே சமயம் பார்த்து பணிக்க அந்த பணத்தை இப்படித்தான் புழங்கணுங்கிறத சிறு வயசுலேருந்தே கொண்டு வாங்க. சிறு வயசில் சொன்னாக்கா குழந்தைக்கு என்ன தெரியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சிறு வயசில் இருக்கிற சில மன வலிகள் தான் நாளைக்கு பெருசாகும் போது அம்மா அப்பாவையும் பகையாக பார்க்குறாங்க, அல்லது எனக்கு இப்படி செஞ்சவங்க தானேன்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் வச்சுருக்குறாங்க. குழந்தைய மனசு எப்போவுமே பசுமரத்தாணி மாதிரி, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளைஞ்சு நெளிஞ்சு வளரும். அதனால் நிச்சயமாக நீங்கள் நல்ல விஷயம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.